இலங்கை சுதந்திரம் கேட்கிற நேரத்திலையும் யூஎன்ல உட்கார்ந்துக்கிட்டு பல நாடுகள் எங்களுக்கு சுதந்திரம் தர முடியாதுன்னு மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே நாடுகள் பிற்பட்ட நாட்களில் நம்முடைய போராட்ட குணத்தை பார்த்து நமக்கு சுதந்திரத்தை தர முன் வந்துட்டாங்க. அதே மாதிரி இப்பொழுது பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிக்க மறுக்கிற பல நாடுகள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக சுதந்திர நாடாக அங்கீகரிக்கும் சுதந்திர பாலஸ்தீனம் ஒன்றொன்றை நாம் பார்க்கத்தான் போகிறோம் என்பதையும் அவர் மிக தெளிவாக விவரமாக எடுத்து சொல்லியிருந்தார். அதே போன்று முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் பேசினாங்க. அதில் ரிஷாட் பதியுத்தீன் பேசினார். ஐநாவினுடைய அந்த தூதுவராக வந்தவர் பேசினார். இப்படி பல பேரும் பேசினார்கள். ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, இன்றைக்கும் பாலஸ்தீன மக்களுக்காக அரச எதிர்க்கட்சி அத்தனை கட்சிகளும் சேர்ந்து முன்னிற்கிறார்கள் என்பது வரவேற்புக்குரியது. நமக்கெல்லாம் தெரியும், 1948 மே மாதம் 15ஆம் தேதி பாலஸ்தீனத்தில் இருந்து அப்பாவி பொதுமக்கள் மொத்தமாக 7.5 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்ட நக்பாவுடைய நாளாக இருக்கிறது. பாலஸ்தீனத்தின் பெரும் பகுதியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் கைப்பற்றி கொண்ட நாளாகவும் அந்த நாள் தான் இருக்கிறது. இந்த நாளையொட்டி சர்வதேச ரீதியில் பல நாடுகளிலையும் நக்பா தினம் என்றொன்று கொண்டாடப்படுவதுண்டு. நேற்றைய தினம் கொழும்புலையும் இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது பாலஸ்தீனத்திற்கான இலங்கை நட்புறவு சங்கம். பாலஸ்தீனத்திற்கான இலங்கை நட்புறவு சங்கத்தினுடைய தலைவராக தற்போதைய அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பிமல் ரத்நாயக் அவங்க தான் இருக்கிறாங்க. அவருடைய தலைமையில் நடைபெற்ற அந்த நிகழ்வில் இலங்கையினுடைய பிரதம மந்திரி ஹரிணி அமரசூரிய அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் ஐநாவினுடைய பிரதிநிதி அதிலே கலந்து கொண்டார். இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவர் அதிலே பங்கெடுத்திருந்தார். பல நாடுகளுடைய தூதுவர்கள் அதிலே பங்கெடுத்திருந்தாங்க. அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லீம் கட்சிகளுடைய தலைவர்கள், முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள்னு பல பேரும் அந்த நிகழ்விலே பங்கெடுத்திருந்தார்கள். இந்த நிகழ்வில் பல பேர் உரையாற்றினாங்க. குறிப்பாக இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவங்க பேசுகிற நேரத்தில் இலங்கை வரலாற்று ரீதியில் எப்படி பாலஸ்தீனத்தோடு நட்புறவாக உறவாக இருந்தது என்பது தொடர்பான செய்திகளை சொன்னாங்க. அதே நேரத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, எப்பொழுதும் இலங்கை என்பது பாலஸ்தீனம் தனி நாடாக அமைய வேண்டும், பாலஸ்டைன் ஸ்டேட் என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். இஸ்ரேலுங்கிறது ஒரு தனி நாடு, பாலஸ்தீனம்ங்கிறது தனி நாடாக ஆக்கப்பட வேண்டும், டபுள் ஸ்டேட் என்கிற நிலைப்பாட்டில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எங்களுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பதாக இருந்த எந்த இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் அத்தனை பேருமே பாலஸ்தீன தனிநாடு என்கிற சித்தாந்தத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை ஒரு 3 தடவை வலியுறுத்தி சொல்லி இருந்த காட்சிகள் அதிலே பதிவாகி இருந்தது. உண்மையிலேயே வரவேற்புக்குரியது. அதே நேரத்தில் சஜித் பிரேமதாஸ் அவங்க பேசுகிற நேரத்திலையும் எந்த நேரத்திலும் நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக, பாலஸ்தீன உறவுகளுக்காக, பாலஸ்தீன தனிநாட்டுக்காக நானும் என்னுடைய மக்களும் நிற்போம் என்பதை அறுதியிட்டு சொன்ன காட்சி ரொம்ப இனிமையாக அதை பார்க்குற நேரத்தில் இருந்தது. என்ன காரணம்னு சொன்னால், பெரும்பான்மை ஆட்சியாளர்கள், பெரும்பான்மை சகோதரர்களே இதை வெளிப்படையாக இவங்க பல கட்டங்களில் சொன்னவங்க தான். நக்பா டேட்லையும் அதை மிக தெளிவாக சொல்லுகிற அதே நேரம் பிமல் ரத்நாயக்க பேசும்போது ஒரு தத்துவார்த்த ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். என்னன்னா, இன்னைக்கு பலஸ்டைனை தனிநாடாக ஆக்க கோரும்போது சில நாடுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதை பற்றி அவர் சொல்லும்போது இப்படித்தான், இலங்கை சுதந்திரம் கேட்கிற நேரத்திலையும் யூஎன்ல உட்கார்ந்துக்கிட்டு பல நாடுகள் எங்களுக்கு சுதந்திரம் தர முடியாதுன்னு மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே நாடுகள் பிற்பட்ட நாட்களில் நம்முடைய போராட்ட குணத்தை பார்த்து நமக்கு சுதந்திரத்தை தர முன் வந்துட்டாங்க. அதே மாதிரி இப்பொழுது பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிக்க மறுக்கிற பல நாடுகள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக சுதந்திர நாடாக அங்கீகரிக்கும் சுதந்திர பாலஸ்தீனம் ஒன்றொன்றை நாம் பார்க்கத்தான் போகிறோம் என்பதையும் அவர் மிக தெளிவாக விவரமாக எடுத்து சொல்லியிருந்தார். அதே போன்று முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் பேசினாங்க. அதில் ரிஷாட் பதியுத்தீன் பேசினார். ஐநாவினுடைய அந்த தூதுவராக வந்தவர் பேசினார். இப்படி பல பேரும் பேசினார்கள். ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, இன்றைக்கும் பாலஸ்தீன மக்களுக்காக அரச எதிர்க்கட்சி அத்தனை கட்சிகளும் சேர்ந்து முன்னிற்கிறார்கள் என்பது வரவேற்புக்குரியது. தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். பாலஸ்தீன் டிஷர்ட் போட்டா, ஃப்ரீ பாலஸ்டைன் என்று டிஷர்ட் போட்டா பிரச்சனையா என்றெல்லாம் மெசேஜ் அனுப்பி கேட்கக்கூடிய சகோதரர்களை பார்க்குறோம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃப்ரீ பாலஸ்தீனுக்காக நிற்கக்கூடிய ஒரு நாடு இது. நம்ம நாடு எப்பொழுதும் பாலஸ்தீனம் தனிநாடாக வேண்டும் என்கிற கருத்தியலில் இருக்கக்கூடிய நாடு. நம்முடைய நாட்டினுடைய அரச மட்ட தலைவர்கள், அமைச்சர்கள், பிரதம மந்திரி உட்பட ஏன் ஜனாதிபதியே பாலஸ்தீன ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒருவர் தான். எனவே நாம் பாலஸ்தீனத்திற்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியிலாக குரல் எழுப்ப வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை நாம் ஏற்பாடு பண்ண வேண்டும். நாடு முழுவதும் பாலஸ்தீன மக்களுக்கான குரல்கள் எழுப்பப்படுகிற போதுதான் அது ஒரு சர்வதேச அழுத்தமாக மாறும். அப்படிப்பட்ட மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.
ரப்பில் ஆலமீன்.